வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் 3 கிரகங்கள் குருவினுடைய நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி பல விளைவுகளை தருகிறார். மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய், கும்பத்தில் இருக்கிற சனி, மீனத்தில் இருக்கிற ராகு ஏப்ரல் 12ஆம் தேதி வரை இதனுடைய பலன்களை 12 லக்னக்காரர்கள் எப்படி அனுபவிப்பார்கள் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். கும்பத்துக்கு இப்ப இந்த 3 கிரகங்களை பத்தி பார்க்க போறோம். நம்ம லக்னமான சனி வீடான கும்பத்திலேயே சனி இருக்காரு, நமக்கு பிரச்சனை பண்ணுவாரா அப்படின்னா, இப்ப இந்த குரு நட்சத்திரத்துல வந்ததுல இருந்து சிந்தனைகள் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்துல ஒரு ஊக்கம் கிடைச்சிருக்கு. ஒரு ப்ரொடக்ஷன் லைனு, ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள், பொருளாதார சம்பந்தப்பட்ட லக்குன்னு சொல்றது பணவரவுக்கான ஒரு ஆதாயங்கள், இதெல்லாம் தென்பட தொடங்கி இருக்கு குருனால. அப்ப சனி போற குருனுடைய நட்சத்திரம் நமக்கு பாசிட்டிவா இயங்குது. அப்ப சனி நமக்கு லக்னத்துல இருக்கிறதுனால அழுத்தம் அப்படிங்கிறது இல்லை, சேமிப்பு இது வரைக்கும் கம்மியா இருந்துட்டு இருந்தது. இப்ப குரு நட்சத்திரத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் புதிய ஈடுபாடுகள் இப்பதான் தொடங்கி இருக்கு. இது அப்படியே ஏப்ரல் 12 வரைக்கும் இது சப்போர்ட்டிவா வேலை செய்யும். இப்ப செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டுல இருக்காரு, அவரும் குரு நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப நம்ம ஒரு கமிஷன் தொழில் பண்றோம் அல்லது கலைத்துறையில இருக்கோம், ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி, போட்டோ ஷாப்பிங் மற்றும் நம்ம கன்சல்டிங், ஷேர் மார்க்கெட்டு, ஒரு மாதிரியான யூக வியாபாரங்கள், அனைத்து விதமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம், இது அத்தனையிலையுமே இந்த செவ்வாயும் நம்மளுக்கு பாசிட்டிவா கொடுக்குது. அப்ப சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது குரு மூலமாக. அதனால நமக்கு சிந்தனையில தோணக்கூடிய புதிய செயல் திட்டங்கள், புதிய ப்ராஜெக்டுகள், புதிய ஒரு தொழில் திறமைகள் வெளிப்பட்டு நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பா தான் வேலை செய்யும். ஆனா இதே உறவுகள் சார்ந்த வகையில நல்லா இருக்கு. இப்ப நம்ம குழந்தை கூட ஒரு திருப்தியா இருக்கணும்னு நினைப்போம், அந்யோன்யமா இருக்கணும்னு நினைப்போம். அதுல சிக்கல் வரும். அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு அதிருப்தி அளிக்கலாம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப இதுல சேர்றவர் 2ஆம் வீட்டுல இருக்கிற ராகுவும் ஜாயின் ஆகிறார். அவரும் குரு நட்சத்திரத்துல தான் இருக்கார். 2ஆம் வீடுங்கிறது கையிருப்பு, பணம். இப்ப அது சம்பந்தப்பட்டதுக்கு கொஞ்சம் ராகு திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ப குருவினுடைய கனெக்டிவிட்டி மூலமாக ராகு நமக்கு பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் நல்லது பண்றாருன்னு எடுத்துக்கணும். ஆனா அதே நேரத்துல இந்த 2ஆம் வீட்டுல இருக்கிற ராகு 4ஆம் இடத்தை காட்டுறதுனால குழந்தைகள் உறவாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், பெரியவர்களுடைய உறவாகட்டும், பெற்றோர்கள் சார்ந்த உறவுகளாகட்டும், எல்லாமே கொஞ்சம் அதிருப்தியத்தான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த 3 கிரகமுமே டோட்டலா நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஏப்ரல் 21 வரைக்கும் நமக்கு பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் ப்ரமோஷனுக்கும் பதவிக்கும் நல்லா இருக்கு. உறவு சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம செயல்படணும். இன்னும் டெப்தா பார்க்க போனா 12 பாவத்துக்கு உபநட்சத்திரங்கள் எடுக்கணும். பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நம்ம பிறந்த நேரத்தை வச்சு 12 பாவ உபநட்சத்திரங்கள் நமக்கு என்ன செய்யுதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி வரும் பொழுது இந்த 3 கிரகங்கள் இருக்கே, இந்த 3 கிரகங்களும் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருக்க கூடாது. அப்படி வந்திருந்தால் தொழில் சார்ந்தும் நம்ம ஈடுபட வச்சு நஷ்டத்தை அடைய வைக்கும். அப்ப வெறும் கோச்சாரத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோமா ஒழிய நம்ம உள்ள போய் டெப்தா பார்க்கறது இல்லை டிகிரி பிரகாரம். அது மாதிரி பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இப்ப 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புல இந்த 4 கிரகமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன நடக்கும்? தொழில் சார்ந்த மேன்மைகள் கிடைக்கும், தொழில் மூலமாக பண வருவாய் நல்லா இருக்கும், சேமிப்புகள் பெருகும், இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது போன்ற நன்மைகள் உண்டு. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தருணமாக இருக்கும். அதே நேரத்துல பில்டிங் சம்பந்தப்பட்ட தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே சிறப்பாக நடக்கும். இப்ப ஒரு பொருளை நம்ம லாஜிஸ்டிக் பண்றோம், வெளியில அனுப்புறோம், இது மாதிரி சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் நல்லா இருக்கும்.
பேச்சினால சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் அமைப்பிலையும் நல்லா இருக்கு. மருத்துவம், உடை சார்ந்தது, உணவு சார்ந்தது, இது சம்பந்தப்பட்ட தொழில்களும் நல்லா இருக்கு. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு இதுல இறங்கி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சக்சஸை கொடுக்கும். அதன் மூலமா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்ப இந்த சனி பொறுத்த வரைக்கும் நமக்கு திசையே நடக்குது அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு பணம் கொடுக்கக்கூடியதும், உத்தியோகம் கொடுக்கக்கூடியதும், நமக்கு தொழிலை வளர்க்கக்கூடியதும் சனி பகவான் தான். ஆனா இப்ப இந்த கும்பராசியில வந்த வரைக்கும் சனி வந்து சாதகமாகவே இல்லை. எதுக்கு? பணம் வரவுக்கும், வேலை பார்க்கறதுக்கும், தொழில் பண்றதுக்கும். இது யாருக்கு நடந்திருக்கும்னா, சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடந்திருக்கவங்களுக்கு தான் அது நடந்திருக்கும். மற்றவங்களுக்கு அது நடந்திருக்காது. ஆனா அந்த மாதிரி நடந்திருக்கவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து நல்ல காலம். காரணம் என்னன்னா, இந்த குரு வந்து 2ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. பணவரவுக்கு சாதகமா இருக்காரு. வேலைக்காகட்டும், சொந்த தொழிலுக்காகட்டும், பதவி ப்ரமோஷனுக்காகட்டும் வளர்ச்சி பண்ணி தருவார். அப்படிப்பட்ட வகையில சனி வேலை செய்யுது. இப்ப நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அவர் வந்து குருவை போல வேலை செய்யறார். இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிற குரு போல ராகு வேலை செய்யறதுனால வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில்கள் செய்யறது, ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறது, இதுல எல்லாம் விரிவாக கொண்டு போகும். இப்ப நமக்கு ராகு திசையோ புத்தியோ அந்தரமா நடந்தா அதனுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். எப்பவுமே கோச்சாரத்துல பார்க்கும்போது நம்ம ஜனன ஜாதப்படி என்ன திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதுக்குண்டான கிரகத்தை கோச்சாரத்துல பார்க்கணும். இப்ப இதுல உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது குழந்தை சம்பந்தப்பட்ட உறவாக இருக்கலாம், நம்ம விருப்பப்பட்ட உறவாக இருக்கலாம். இப்ப சிறு வயதினர்கள் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, அது திடீர்னு ஒரு பிரேக்கப் ஆகுது, ஒரு மாதிரி அதிருப்தி ஏற்படுது, 2 குடும்பத்துக்கு இடையில சண்டைகள் ஏற்படுது, கணவன் மனைவி உறவுகள் வந்து விரிசல் ஏற்படுது. இதுக்கெல்லாம் வந்து இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு மூலமா இந்த 3 கிரகங்கள் இணையிறது ஒரு காரணம். ராகுக்கு 4ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு, ராகுக்கு 12ஆம் வீட்டுல சனி இருக்கார். இப்ப நம்ம ஜனன ஜாதகப்படி ராகுனுடைய திசாபுத்தி அந்தரம் நடந்தாலும், சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடந்தாலும், செவ்வாயினுடைய திசாபுத்தி அந்தரம் நடந்தாலும், இது எல்லாமே நமக்கு ஈடுபாட்டை கொடுக்கும். நல்ல உறவுகளை வளர்த்துக்கணும், நல்லா நம்மளுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ணணும், நல்லா படிக்கணும். இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவருக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஈடுபாடுகள் மகிழ்ச்சிகரமா இருக்கணும்னு நினைச்சுதான் போராடணும். ஆனா உறவு சார்ந்த விஷயத்துக்கு இந்த ஏப்ரல் 12 வரைக்கும் குருவின் மூலமாக அதிருப்தி கொடுக்கிறார். ஆனா தொழில் சார்ந்த வகையில டெவலப்மெண்ட் கொடுக்கிறார். அப்ப நீங்க இது சம்பந்தப்பட்ட எந்த துறையில இருந்தாலும் நீங்க தொழில் சார்ந்த ரீதியில தாராளமாக ஈடுபடலாம். உங்க ஜனன ஜாதகத்தை ஒரு தடவை பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில கணிச்சு 12 பாவ உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுல இந்த 3 கிரகத்துல 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திர தொடர்புல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது தீங்கு விளைவிக்கும். அப்படி திசாபத்தி நடந்தால் தீங்கு விளைவிக்கும். இப்ப ஒருத்தருக்கு ஏன் வந்து தொடர்ந்து தோல்வி வந்துட்டு இருக்கு, அந்த தொழில் பண்ணி பார்த்தேன், இந்த தொழில் பண்ணி பார்த்தேன், நான் வந்து ட்ரேடிங் வச்சேன், மேனுஃபேக்சரிங் பண்ணேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை, அது மாதிரி எல்லாம் அபிப்பிராயத்துக்கு வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா திசாபுத்தி தான். அந்த திசாபுத்தி வந்து இவருக்கு வந்து மூளை உழைப்பை காட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு கமிஷன் தொழிலை காட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா இவர் போய் ப்ரொடக்ஷன் லைன்ல போய் இறங்கிடுவார். அதை முதல் போட்டு பணம் பண்ற தொழில இறங்கிடுவார். அப்ப அது வந்து ரிவர்ஸா இயற்கைக்கு விரோதமா நம்ம ஈடுபடுறதுனால அது வந்து அது நெகட்டிவ் பண்ணி விடும். அப்ப நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் எது, ப்ரொடக்ஷன் ஒர்க் எது, ட்ரேடிங் எதுங்கிறது நம்ம பாவ ரீதியா பிரிச்சு பார்க்கணும். நம்ம ஜாதகத்துல இந்த 12 பாவ அதிகாரிகள் வந்து எந்தெந்த பாவத்தை இயக்குற மாதிரி இருக்கு, இப்ப நமக்கு நடக்கிற திசா பத்தி உற்பத்திக்கும் ட்ரேடிங்க்கும் வந்து நல்லதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தணும். அப்படி நல்லது இல்லைங்கிற பட்சத்துல மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு டைவர்ட் ஆகிக்கணும். மார்க்கெட்டிங், கமிஷன், டிசைனிங், இப்படி நம்மளை மாற்றிக்கணும். இது மாதிரி இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வழிகாட்டுவதில் இந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் டிகிரி பிரகாரம் பார்க்கறது மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.